அதுக்கப்புறம் எந்த தொகுதி கூட்டணி பத்தி பரவலாக பேசிட்டு இருக்காங்க. இப்ப தமிழகத்துல அதிமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி இருக்குது. தாவேகா, நாம் தமிழர் கட்சிகள் நிக்கிறாங்க. காங்கிரஸ் தலைமை தாவேக அணியை மிகவும் பலவீனமா நினைக்குதா? இல்ல அப்படியே நான் நினைக்கல. விஜய் ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார்ன்றதை முழுமையா ஏத்துக்கிறேன். அவருக்குன்னு ஒரு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்றதையும் ஏத்துக்கிறேன். அந்த ரசிகர் கூட்டம் ஒரு ஆதரவு கூட்டமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆதரவு கூட்டம் ஒரு வாக்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாக்கு சீட்டா மாறுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுல ஒரு கேள்விக்குறி இருக்குன்னு சொல்றேன். அவங்க கட்சிக்குன்னு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்லாம் வரல. அது ஒரு பெரிய ஒரு ஆர்வமுள்ள ரசிகர் மன்றமாக தான் இருக்கு. ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், மாவட்டத்தில் நிர்வாகிகள், ஒருத்தர் சொன்னா கீழே கேட்குற அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் இன்னும் ஸ்ட்ரக்சர் வரல. அது பிற்காலத்தில் வரலாம். ஆனால் அவங்களுக்கு கணிசமான வாக்கு வரும்ன்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நகர்ப்புறத்தில் கொஞ்சம் கணிசமாக வரும், கிராமப்புறத்தில் கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் இந்த வாக்கு வங்கியை வச்சு மட்டுமே இந்த வாக்கு வங்கி வாக்காக உறுதியான வாக்காக மாறி அது சீட்டாக மாறுமான்னு கேட்டா எனக்கு அதுல ஒரு கேள்விக்குறி இருக்குதான் சொல்லுவேன். ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி தவக்கோட கூட்டணி அமையும் போது வெற்றியை இல்ல அப்படி நாங்க சொல்லவே இல்லையே. நாங்க தான் திருப்பி நான் சொல்றதுக்கு முன்னாடி சொன்னேன். நாங்க இந்தியா கூட்டணி நாங்க தலைமை தாங்குறோம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் இருக்கு. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குது. அந்த கூட்டணியில் இருக்குன்னு சொல்றதுனால அதுல வேற எந்த ஸ்பெகுலேஷனுக்கும் இடம் கிடையாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுப்பக்கூடிய தாவேக எத்தனாவது இடம் பிடிக்கணும்? இது என்ன ஒலிம்பிக்ஸ்ல இல்ல கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் கொடுக்கறதுக்கெல்லாம் வழி கிடையாது. யாரு தொகுதியில கூட ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் சீட்டு வாங்கிட்டு சட்டமன்றத்துக்கு போவாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது நீங்க கடந்த கால சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா கணிசமான வாக்கு வாங்கினாலும் அது சீட்டா மாறாது. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல சீட்டா மாறாது. விஜயகாந்த் தனியா நிற்கும் போது ஒரு ஓட்டு வாங்கி வந்துச்சு அவருக்கு, ஆனா சீட்டா மாறல. அதே மாதிரிதான் சிரஞ்சீவிக்கு ஒரு ஓட்டு வந்துச்சு, ஆனா சீட்டா மாறல. சீட் கன்வர்ஷன்ன்றது வேற. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்ல அது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு. வாக்கு வங்கி இருந்தாலும் அது சீட்டா மாறாது. அந்த மாதிரி வாக்கு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நடத்தை, அப்புறம் அவங்க தொடர்ந்து அரசியல் கட்சியாக எப்படி அவங்க உருவெடுக்கிறாங்க, கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்களா, தேர்தல் இல்லாத நேரத்தில் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றதா ரியல் டெஸ்ட். ஒரு அரசியல் கட்சிக்கு எலெக்ஷன் மட்டும் டெஸ்டே கிடையாது. இன்ஃபேக்ட் தேர்தல் இல்லாத நேரத்தில் அந்த அரசியல் கட்சி எப்படி செயல்படுதுதான் ரியல் டெஸ்ட். அது போக போக தான் சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு பரவலா எல்லார்கிட்ட இருந்தும் வாக்கு வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர், கொஞ்சம் அரசியல் மீது கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருக்கும் ஒரு இளைஞர் பட்டாளம், அவருடைய சினிமா மோகத்தால் ஈர்க்கப்படுகின்றவர்கள், ஒரு ஆழ்ந்த சித்தாந்த ரீதியாக செயல்படாம எந்த ஒரு ஐடியாலஜிக்கல் மூவிங்ஸும் இல்லாம ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலா இருக்கிற டீப்பா பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்குள்ள போனவங்க அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஐடியாலஜி இல்லாம ரொம்ப ஒரு சூப்பர் ஃப்ளூவஸா ஒரு ஜென்ரலா இருக்கிறவங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஒரு டீப் பொலிட்டிக்கல் அட்டாச்மெண்ட், அரசியலை பற்றி சித்தாந்தத்தை பற்றி அதிக ஒரு பற்று இல்லாமல் இருக்கக்கூடியவர்களோட வாக்கு போகலாம். அதையெல்லாம் பரவலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியல அவங்க எதுக்கு எதுக்கு எந்த காரணத்துக்காக அவங்க திட்டான்னு அவங்கள தானே போய் கேட்கணும். அவங்க எதுக்கு கடுமையான வார்த்தையில ஒருத்தர் பேசுறாங்க எனக்கு தெரியல. பேசுவாங்க. அவங்க ஒரு அணி அமைச்சிருக்காங்க. அந்த அணியை நான் குறைச்சி மதிப்பிடலை. அதிமுக ஒரு பெரிய கட்சி, ரெட்டலைன்றது ஒரு பவர்ஃபுல் சிம்பிள். அதை நான் குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பாமக கூட கூட்டணி வச்சிருக்காங்க, பாஜகவுக்கு வச்சிருக்காங்க. பாஜகவுக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லாட்டி அது ஒரு தேசிய கட்சி, அதுக்குன்னு ஒரு சின்ன வாக்கு வங்கி இருக்கு. அது பாஜக சேர்றதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. வாடிக்கையாக வாக்களிக்கிற சிலர் பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த கூட்டணிக்கு வாக்களிக்காம போகலாம். புதிதாக 2-3 கட்சியெல்லாம் சேர்க்கலாம். அவங்க கட்சியில இருந்து பிரிஞ்சு போன 2-3 அணிகளை சேர்த்திருக்காங்க. அதனால நான் அதிமுகவையும் நான் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. இந்த தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 போட்டியான தேர்தல் தான் இருக்கும். ஆனால் இந்தியா கூட்டணி, ஒற்றுமையான இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் நான் நம்புகிறேன். விஜயோட அந்த தாவேகா வாக்கு கணிசமா வாக்கு வாங்குவான்னு சொல்றீங்க, அது உங்க அணியை பாதிக்குமா? அதிமுக தொகுதிக்கு தொகுதி ஒரு வாக்குன்றது வெறும் கட்சிக்கு மட்டும் இல்லை, அங்க வேட்பாளரை யாரா போடுறாங்கன்றதும் கன்சிடர் பண்ணி தான் போறோம். அந்த தாவாகாவுக்கு வாக்காளர் வேட்பாளர்கள் 234 தொகுதியிலும் லோக்கல் ஏரியாவில் அவர்களுக்கு என்று ஒரு பிராண்ட் ஈக்விட்டி, அவர்களுக்கு என்று ஒரு சோசியல் கனெக்டோட வேட்பாளர்களை போட முடியுமா என்பது ஒரு சந்தேகம். அந்த வேட்பாளர்களை போடும்போது அந்த வேட்பாளர்கள் லோக்கல் ஏரியாவில் அவர்கள் கட்சிக்கு இயல்பா வருகின்ற வாக்குகளை தாண்டி வாக்குகள் வாங்க முடிகிறதா, இல்லை இயல்பா வர வாக்கையே குறைக்கிறாங்களான்றது அது வேட்பாளரை பொறுத்து தான் இருக்கு. அதனால வேட்பாளரை பொறுத்து தான் அது சொல்ல முடியும்.
ஒரு இடத்துலையும் நகர்ப்புறத்தில் ஒரு மாதிரி இருக்கும், கிராமப்புறத்தில் ஒரு மாதிரி இருக்கும். என்னுடைய பயணத்தில் நான் பார்த்துருக்கேன், இவருக்கு ஆதரவாக இருப்பவர்கள் கொஞ்சம் நகர்ப்புறத்தை சார்ந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் இருக்கிறாங்க. கிராமப்புறத்துக்கு போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால யாருக்கு பாதிப்பு? எல்லாருடைய ஓட்டையும் தான் எடுப்பேன். செக்குலராக எல்லாரும் ஓட்டும் போகும், எல்லாரும் ஓட்டும் போகும். தான் சொன்னேன், இந்த ஒரு முதல் முறையாக வாக்களிப்பவர்கள், ஒரு ஆழமாக ஒரு சித்தாந்த ரீதியாக எந்த ஒரு பற்றும் இல்லாதவர்கள், ஒரு சினிமா மோகம் இருக்கக்கூடியவர்கள் போகலாம், அந்த மாதிரி வாக்கு போகலாம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் எல்லா ஓட்டும் கொஞ்சம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த போடுற வேட்பாளரை பொறுத்து அந்த வேட்பாளர் வந்து அந்த இயல்பா அந்த கட்சிக்கு வர வாக்கை தாண்டி அவரால் கொஞ்சம் வாக்குகள் பெற முடிகிறதா, இல்ல இயல்பா வர வாக்கையே குறைக்கிறாரான்றதை பொறுத்து பார்க்கணும். பெரும்பாலான நடந்த கட்சி கூட்டணி திமுக பாமக விசில் வந்து அடிக்கிறாங்க, அது வந்து ஒரு தலைவர்கள் வந்து அடிக்காதீங்க அப்படின்னு எரிச்சல் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க? நிறைய கூட்டம் அப்புறம் என்ன, நாங்க கையை அசைச்சாவே கையை அசைக்காதுன்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. விசில் அடிச்சு அடிச்சுட்டு போறாங்க, நாங்க கையை அசைச்சுட்டு போயிட்டே இருக்க போறோம், அவ்வளவுதானே. பெரும்பாலான இடங்கள்ல வந்து அந்த சிறுபான்மை ஓட்டு வந்து தவக்க போக வாய்ப்பு இருக்கு. அதனால திமுக கூட்டணி இவ்வளவு டீட்டெயில்டா செஃபாலஜியா பண்ண முடியாது. அதான் சொன்னேன், வாக்குகள் சிதற எல்லார்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் போகலாம், ஆனா அவர்களுக்கு கிடைக்கிற வாக்கே சீட்டா மாறாது. அது அவங்க போடுற தான் சொன்னேன், ஒரு வாக்கு வந்து ஒரு ஆதரவு வந்து வாக்கா மாறி வாக்கு வந்து வெற்றியா மாறுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.